ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். அண்ட் லெட்ஸ் டாக். ஓகே, ஏன் வந்துட்டு முக்கியமாக பேசணும்னு நினச்சின்னா 2 விஷயம். இன்னொன்று தேங்க்ஸ். 5000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இப்போ நம்ம 6000 நோக்கி போகிறோம். அதுக்கு இன்னொன்று தமயந்தி ரெகுலேஸ், தமயந்தி ஒண்டர்லைன்ஸ் இப்போ டீ பைட்ஸாக மாறி இருக்கு. அது என்ன ரீசன்றது தான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். ஒரு ஒஃபிஷியலாக ஒரு வீடியோ செய்யணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமயந்தி ரெகுலேஸ் வந்துட்டு சும்மா ஒரு ஃபன்னாக ஓப்பன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணது தான் அந்த சேனல். ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இருக்கிற மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அது டக்குன்னு பார்த்தா ரியாக்ஷன் வீடியோ செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1000, 2000, 3000 அப்படி வளர்ந்துக்கிட்டே போணுச்சு. இது இப்படியே விட்டால் சரி வராது, கொஞ்சம் சீரியஸாக எடுத்து செய்வோம்னு சொல்லிட்டு தான் நிறைய யோசித்து நிறைய பேரெல்லாம் தேடி இது பண்ணி ஒண்டர்லைன், தமயந்தி ஒண்டர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். முதல் தமயந்தி ஒண்டர்ஸ் வைக்கலான்னு இருந்தோம். அப்புறம் தான் ஒண்டர்லைனே வந்துச்சு. சரி, தமயந்தி ஒண்டர்லைன் வைப்போம்னு சொல்லிட்டு அது வந்துட்டு முடிவு பண்ணி வச்சோம். ஆனால் அப்புறம் பார்த்தா அது இடையில ஒரு 3 வீக்ஸ் முன்னுக்கு வந்துட்டு நான் அந்த பேரை மாற்றினேன்னு நினைக்கிறேன். 3 வீக்ஸாக 1 மந்த்தான் தெரில மாற்றினேன். அது பார்த்துட்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு இமெயில் வந்துருந்துச்சு யூடியூப்பில். பார்த்தா அவங்களோட சேனலே வந்து காப்பிரைட் ஆயிடுச்சு. பிகாஸ் உங்கள் சேனல் நேம் ஆனது. எத்தனை பேருக்கு இப்படி ஆச்சுன்னு தெரில. அப்படி ஹாய் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு விசாரிப்போன்னு பார்த்தா அதுக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு சூசின்னு ஒருத்தவங்க யூடியூப்லேருந்து எங்கிட்ட, நான் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க எனக்கு திரும்ப ரிப்ளை பண்ணாங்க. ரொம்ப நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணாங்க என்ன. அப்போ என்ன ஏதுன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பேர், நீங்கள் வச்சுருக்க அந்த ஒண்டர்லேண்ட்ற பேரை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான கம்பெனி வந்து அவங்களோட பேர் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் அதில் செஞ்சுருக்காங்கன்ட்டுன்னு. ஸோ அந்த பேர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் சொல்லலை இப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ 1 வீக் டைம் தரோம், நீங்கள் அதுக்குள்ளே பார்த்து செய்யணும்னு. ஸோ லாஸ்ட் வீக்காக யோசிச்சு, லாஸ்ட் வீக் பூராவுமே என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சப்ப அவங்ககிட்ட சில ஐடியாஸ் கேட்டேன். இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சது தான் வந்து டீ பைட்ஸ். அதாவது டீ நம்ம குடிப்போம் இல்லையா, அதுவும் பைட்ஸும் BITES அது யோசித்தேன். அப்புறம் இதில் என்ன மீனிங் இருக்குன்னு யோசிக்கல. சரி, வேற மாதிரி யோசிப்போன்னு சொல்லிட்டு என்னோட பேர் இருக்கு இல்லையா, இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் T, அதை வச்சுட்டு BYTES மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சப்ப சரி, ஏதாச்சும் மீனிங் இருக்கணும் இல்லையா அந்த பைட்ஸ்க்கு. அது என்னன்னு தேடி கூகுளில் செக் பண்ணக்குள்ள பைட்ஸ்ன்றதுக்கு இன்னொரு மீனிங் வந்து மெமரிஸ்ன்னு கூட இருக்கு. எனக்கு அது அப்போ தான் தெரியும் கூகுளில் செக் பண்ணக்குள்ள. சரி, இது என்னோட மெமரி தானே, டீனா நான், என்னோட மெமரிஸ் தானே. இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன்னா அது எனக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது. அண்ட் இன்னொன்று, நான் முக்கியமாக அது வச்சே ஆகணும், பைட்ஸ் இருந்தே ஆகணும் யோசிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பைட்ஸ்னா நம்ம 8ன்னு கூட சொல்லுவாங்களாம். ஸோ என்னோட லக்கி நம்பர் 8, என்னோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் மந்த் வந்துட்டு நம்ம 8 தான். ஸோ நம்மளோட லக்கி நம்பரே 8. ஸோ இப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். இந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சரி பரவாயில்ல இப்படியே வச்சுருவோம், டீ பைட்ஸ்னே வச்சுருவோம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஒரு இது அனுப்பி அதை நான் ஃபில்அப் பண்ணி செஞ்சு தான் இப்போ நம்மளோட சேனல் நேம் ஒஃபிஷியலாக டீ பைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ எனக்கு தெரியல, ஒரு வீடியோ காப்பிரைட் ஆகும், ஒரு சாங் போடுறதுனால காப்பிரைட் ஆகும், ஆனால் ஒரு சேனலே காப்பிரைட் ஆகிருக்குன்னா அது என்னோட சேனல் தான் நினைக்கிறேன். எனிவேஸ், எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் ரீசன், எல்லாமே நல்லதுக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு அஃபிஷியலான லோகோ தேடுறேன். ஸோ அதை தான் இப்போது வந்துட்டு என்னோட பிக்சர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் விளாக்லாம் செய்கிறன்றதுனால ஒரு கேர்ள் இப்படி கேமரா வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். குக்கிங் விளாக் செய்கிறதுனால குக்கிங் சம்மந்தப்பட்டது. அண்ட் வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுனால அந்த ஸ்டார் போட்டு அந்த இது இருக்கும். ரியாக்ஷன்னால என் சைட்க்கு மேலே வந்து அப்படியே ஆச்சரியக்குறி போடுற மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் ட்ராவலிங் செய்யலாம். நீங்கள் ட்ராவலிங் மீன்ஸ் ரொம்ப இல்லை, ஃபர்ஸ்ட் இங்கே சரௌண்ட்லேயே மலேசியாக்குள்ளேயே கேல்குள்ளேயே ஃபர்ஸ்ட் செய்யலான்னு யோசிக்கிறேன். செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்டில் நிறைய விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் அது வந்து கணக்காக நடந்துடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் எஸ்,
இன்று முதல் டீ பைட்ஸ் என்று அழைக்கப்படும் என் சேனல். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே முடிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் வந்து கண்டினியூஸாக ஏன் வந்து ஒன்று அடுத்து ஒன்று வந்துட்டு பேர் மாற்றினேன் அப்படின்ட்டுன்னு. உங்களை நான் டீ பைட்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.